ஹாய், நீங்க ஒரு இன்ஜினியரா? பேங்க்ல ஒரு சூப்பரான, ஸ்டேபிளான வேலை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு தான். பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஸ்பெஷலா இன்ஜினியர்களுக்காக ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன வேலை, யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு எல்லா டீடைல்ஸையும் இப்போ நாம பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, மொத்தம் 30 பஞ்சாப் நேஷனல் பேங்க் இன்ஜினியர்களுக்காக மட்டுமே ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ரோல்ல 30 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல நல்ல பொசிஷன்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான சான்ஸ். சோ அடுத்ததா பஞ்சாப் நேஷனல் பேங்கோட இன்ஜினியர் நீங்களா இருக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க சிவில், எலக்ட்ரிக்கல் இல்லனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்க கரியரே வேற லெவலுக்கு கொண்டு போகும். எப்படிங்கிறீங்களா? நாங்க தொடர்ந்து பார்க்கலாம். சரி, முதல்ல பிஎன்பி என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கறாங்க, என்னென்ன போஸ்ட்ஸ் இருக்குன்னு பாத்திரலாம். இப்போ இந்த சார்ட்டை பாருங்களேன். மொத்தமா 30 போஸ்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதுல சிவில் இன்ஜினியர்களுக்கு மட்டும் 21 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு 7, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு 2ன்னு பிரிச்சிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். சரி, இந்த வேலையை பத்தி ஒரு குயிக் சம்மரி பார்த்துடலாம். இது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு பெர்மனன்ட் வேலை, அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் ஜாப். போஸ்டிங் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் எங்க வேணாலும் இருக்கலாம். ஒரு செக்யூரான நல்ல எதிர்காலத்துக்கு இது ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ண என்ன தகுதிகள் வேணும், அதை பத்தி இப்ப டீடைல்டா பார்க்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள். நீங்க சிவில், எலக்ட்ரிக்கல் இல்லனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மினிமம் 60% மார்க்ஸ் கண்டிப்பா இருக்கணும். படிப்பு மட்டும் இல்லாம கூடவே ஒரு வருஷமாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேக்குறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் கிடைச்சதா இருக்கணும். படிக்கும்போது செஞ்ச இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் கணக்குல வராது. அடுத்து ஏஜ் லிமிட். மே 5ஆம் தேதி 2026 படி உங்க வயசு குறைஞ்சது 20, அதிகபட்சம் 30க்குள்ள இருக்கணும். இது எல்லா ஆபீசர் போஸ்டுக்கும் பொதுவான ஒரு ரூல். ஒருவேளை உங்களுக்கு 30 வயசுக்கு மேல ஆகுதுன்னா கவலைப்படாதீங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10லிருந்து 15 வருஷம் வரைக்கும் வயது வரம்புல தளர்வு கொடுத்திருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டம் செலக்ஷன் ப்ராசஸ். உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். 2 ஸ்டெப் தான். முதல்ல ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட், அதுல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா 2வது ஸ்டெப்பான இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான். இப்போ ஆன்லைன் எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். மொத்தம் 200 கேள்வி கேட்பாங்க. அதுல ரீசனிங்க்கு 25 கேள்வி, இங்கிலீஷ்க்கு 25 கேள்வி, அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அதாவது கணக்குக்கு 50 கேள்வி, கடைசியா உங்க கோர் சப்ஜெக்ட் அதாவது ப்ரொஃபஷனல் நாலேஜ்க்கு 50 கேள்வி. இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்க சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்டிடியூடுக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. நீங்க தப்பா ஆன்சர் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க்கோ அதுல கால்வாசி மார்க்கை குறைச்சிருவாங்க. அதனால தெரியாத கொஸ்டினை அட்டென்ட் பண்றப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, எக்ஸாம்க்கு படிக்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல நம்ம கரெக்டா அப்ளை பண்ணணும் இல்லையா? சோ எப்படி அப்ளை பண்றது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு இப்ப பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியா இருக்கு. எஸ்சி, எஸ்டி அப்புறம் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு வெறும் 59 ரூபாய் தான். மத்த எல்லாருக்கும் அதாவது ஜெனரல், ஓபிசி கேட்டகரிக்கு 1180 ரூபாய் ஃபீஸ். நீங்க அப்ளை பண்ணணும்னா முழுக்க ஆன்லைன்ல தான் பண்ண முடியும். பஞ்சாப் நேஷனல் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்க்கு போயிட்டு அப்ளை பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷன் லிங்க் கொஞ்ச நாள் மட்டும் தான் ஓபன்ல இருக்கும். கடைசி தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அப்ளிகேஷன்ல எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. சோ கவனமா இருங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தேதிகளை எல்லாம் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. சரி, முக்கியமான தேதிகள் என்னென்னு பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏப்ரல் 21, 2026ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் மே 5, 2026. டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் மே 27, 2026. பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே அப்ளை பண்ணுங்க. சோ பிஎன்பில உங்க கரியரை பில்ட் பண்ண ரெடியா? உங்களுக்கு தேவையான தகுதியும் இந்த வேலையில சேரணுங்கிற ஆர்வமும் இருந்துச்சுன்னா இது உண்மையிலேயே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல உங்க இன்ஜினியரிங் கரியரை நீங்க நிச்சயம் தொடங்கலாம். ஆல் தி பெஸ்ட்.